இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் அவரின் அன்பை பெற இறைப்பீடம் சூழ்ந்துள்ள உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் போதனைகளில் 3இல் ஒரு பகுதி உவமைகள். அந்த உவமைகளில் தலைசிறந்த ஒரு உவமை காணாமல் போன மகன் உவமை. இவ்வுவமையில் காணாமல் போனவர் ஒரு மகன் அல்ல, 2 மகன்களும் தான் என்று தோன்றுகிறது. ஒருவன் சொத்தை பிரித்து தந்தையை விட்டு வெகு தொலைவு சென்று அவர் கண்களினின்று காணாமல் போனான். மற்றொருவன் அவர் கூடவே இருந்தும் சொத்துக்கு அதிபதியாயிருந்தும் உரிமைகளை தனதாக்காமல் தந்தையை விட்டு பிரியாத அன்பு மகன் என்ற நிலை இழந்து அடிமை போன்று வாழ்ந்து காணாமல் போயிருந்தான். இளைய மகன் திரும்பி வந்து தந்தையோடு சேர்ந்து விருந்துண்டு மகிழ்ந்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. விருந்து கொண்டாடி மகிழ்ந்ததையும் தந்தை அடிமை போல் வாழ்ந்த மூத்த மகனுக்கு அழைப்பு விடுத்ததையும் கூறி உவமை முடிகிறது. இன்று மூத்த மகனைப் போல பலர் உண்மையான உறவுகளை உரிமைகளை அனுபவித்து வாழ தவறி அடிமை போல வாழ்கின்றனர். உண்மையாகவே உறவுகளை தொலைத்தவர்களை விட தொலைப்பவர்கள் ஏராளம். அடிமை மனநிலையை அகற்றிவிட்டு உறவுகளை உயிர்ப்பிப்போம், புதுப்பிப்போம். பணத்திற்காக, சொத்துகளுக்காக, பதவிகளுக்காக உறவுகளை தொலைப்பதை விட்டு உறவுகளை மேம்படுத்தி கொள்ள இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். இறையேசுவில் பிரியமானவர்களை, மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய கல்வாரி பள்ளியில் இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த கல்வாரி பள்ளியில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த தவ காலத்தில் நமக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஊதாரி மைந்தனுடைய அன்பை தந்தை கடவுள் மீண்டும் அவருக்கு கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தவ காலத்தில் ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த தருணங்களை நினைத்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டுடைய அன்பை பெற இந்த கல்வாரி பள்ளியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நினைத்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, மாட்சிமிக்க உமது உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக குடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு வழி நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றியப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14-15 மற்றும் 18-20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் சென்று அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்பேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, மேலும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து சம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று விரவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாய் நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களை, தவ காலத்தினுடைய 2வது வாரத்தினுடைய கடைசி நாளில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய
ஆண்டவருடைய சிலுவை சாவை தியானிக்கக்கூடிய இந்த தவ காலத்தை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை அன்பு செய்தார். அன்பு செய்ததன் விளைவாக இந்த உலகத்தை படைத்தார். அன்பினுடைய உச்சமாக தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார். படைத்த எல்லாவற்றையும் பாதுகாத்தார். படைத்து பாதுகாத்த எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே கடவுள் இந்த உலகத்தை படைத்து அதை தனியே விட்டுவிடாமல் தன்னுடைய அன்பினால் பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மனிதன் தன்னுடைய வாழ்வில் பாவங்கள் பல செய்த போது கூட கடவுள் அவனை விட்டு பிரியாமல் அவனை தன்னுடைய கண்ணின் கருவி போல தன்னுடைய உள்ளங்கையில் பொறித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ராயேல் மக்களை பாலை நிலத்தில் யாவை இறைவன் வழி நடத்துகிறார். வழி நடத்திய பொழுது அவர்களுக்கு தலைவராக மோசையை கடவுள் கொடுக்கிறார். அந்த மக்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை என்று சொல்லி மோசைக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பல முறை முணுமுணுக்கிறார்கள். தங்களுக்கு என்று ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டு இதுதான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி அதை வழிபட்டார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த கடவுளுக்கு கோபம் வந்தாலும் கூட தன் மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவர்களை வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறார் என்று சொன்னால், அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நீதி தலைவர்களை அனுப்புகிறார், அரசர்களை அனுப்புகிறார், இறை வாக்கினர்கள் அனுப்பி பாவம் செய்து மக்கள் தன்னை விட்டு பிரிந்து செல்லுகிற போதெல்லாம் மீண்டும் வருவதற்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். இறுதியாக அன்பினுடைய வெளிப்பாடாக, அன்பினுடைய உச்சமாக தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக, பாவிகளாய் இருக்கக்கூடிய நமக்காக இந்த உலகத்தில் கையளித்தார். அந்த மகனும் சிலுவை சாவை ஏற்று அடிமை கோலம் போன்று அவமானம் என்று சொல்லக்கூடிய சிலுவை சாவை ஏற்று உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். எனவே கடவுளுடைய அன்பு ஒருபோதும் குறைவது கிடையாது. கடவுள் தன்னுடைய மக்கள் மீது கொண்டு இருக்கக்கூடிய அன்பில் இருந்து கடவுள் ஒருபோதும் விலகி செல்ல மாட்டார். ஆனால் நாம் கடவுளை விட்டு விலகி செல்கிறோம். கடவுளுடைய அன்பில் இருந்து, கடவுளுடைய மன்னிப்பில் இருந்து, கடவுளுடைய இரக்கத்திலிருந்து, கடவுளுடைய கருணையில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து தன்னுடைய ஆன்மாவை கடவுளிடமிருந்து விலக்கி கொண்டே செல்கிறான். இதைதான் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டோம். பலமுறை இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையை வாசித்திருப்போம், தியானித்திருப்போம், பல்வேறு மறைவுரைகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் தவ காலத்தில் இந்த ஓமை என்பது சால பொருந்ததாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையை உணர்ந்து மீண்டும் கடவுளை தேடி வர வேண்டும். கடவுளுடைய அன்பை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை மனிதன் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தவக்காலம். எனவேதான் இந்த நாளினுடைய நற்செய்தியில் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு துளை நாட்டிற்கு பயணம் செய்கிறார். தனக்கு சொத்து போதும் என்று சொல்லி, தனக்கு பணம் போதும் என்று சொல்லி, தனக்கு உலக காரியங்கள் போதும் என்று சொல்லி, தனக்கு உலக நாட்டங்கள் போதும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையினுடைய அன்பை விட்டுவிட்டு, தன்னோடு இருக்கக்கூடிய மூத்த சகோதரனை விட்டுவிட்டு, தன்னுடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய கூலி ஆட்களை விட்டுவிட்டு, தனக்கு பணம் இருந்தால் போதும், தனக்கு சொத்து இருந்தால் போதும், எனக்கு என்னுடைய நண்பர்கள் இருந்தால் போதும், உலக காரியங்களில் எனக்கு இன்பம் இருந்தால் போதும் என்று சொல்லி எல்லா அன்பையும் விட்டுவிட்டு போலியான அன்பை தேடி அவன் செல்லுகிறான். அப்படி செல்லுகிற பொழுது நாட்டில் பஞ்சம் வருகிறது. பன்றி மேய்க்க அவன் அனுப்பப்படுகிறான். பன்றிகள் திங்கக்கூடிய அந்த உணவு கூட இவனுக்கு கிடைக்காமல் இருந்தபோதுதான் தன்னுடைய தந்தையினுடைய அன்பை நினைத்து பார்க்கிறான். அப்படி என்று சொன்னால், பல நேரங்களில் கடவுளை விட்டு பிரிந்து வரக்கூடிய நாம், பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து வரக்கூடிய நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்று பல்வேறு குடும்பங்களிலும் இந்த சூழ்நிலையை தான் நிலவிக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய பணம் தேவை, எனக்கு என்னுடைய சொத்து தேவை, தாய் தந்தை எனக்கு தேவையில்லை, உடன் பிறந்தவர்கள் தேவையில்லை, என்னுடைய சொந்த காலில் நான் நின்று கொள்வேன் என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் இன்று சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுது நோய் வருகிறதோ, எப்பொழுது கடன் பிரச்சனை வருகிறதோ, எப்போது தங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற பொழுதோ அப்பொழுதுதான் தன்னுடைய தாய் தந்தையை நினைத்து பார்க்கிறார்கள். இந்த இளைய மகன்
தந்தையிடம் என்னுடைய சொத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிறான். இளைய மகனுடைய சொத்து அல்ல, அது தந்தை உருவாக்கிய சொத்து. அந்த சொத்தில் அவன் பங்கு கேட்கிறான். தந்தையும் மனம் உவந்து அதை அவருக்கு கொடுக்கிறார். அவன் உழைத்த சொத்து அல்ல, அவன் சேமித்த பணம் அல்ல. தந்தையினுடைய பணத்தை, சொத்தை அவன் கேட்கிற பொழுது கூட தந்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? தன் மகன் ஒருவேளை நல்லவனாக மாறுவான் என்று சொல்லி கூட நினைத்து கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அன்பில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி கூட அவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவன் தந்தையினுடைய அன்பை புறக்கணித்துவிட்டு தொலை நாட்டிற்கு செல்கிறான். அங்குதான் அவனுக்கு ஞானக்கண் பிறக்கிறது. வறுமையுற்று துன்பப்பட்டு எதுவுமே இல்லாத பொழுதுதான் தந்தையினுடைய அன்பை நினைத்து பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, என் தந்தையிடம் நான் செல்வேன். என் தந்தையிடம் சென்று அவரிடம் நான் மிக தெளிவாக சொல்லுகிறார், தந்தையே, நான் கடவுளுக்கு உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன். இனி நான் உம்முடைய மகன் அல்ல, உம்முடைய கூலி ஆட்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். தந்தை அன்பை ஒருபோதும் மறக்கவில்லை. தன் மகன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் மகன் ஓடோடி வருகிற பொழுது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் புதிய ஆடையும் கொடுத்து கொழுத்த கன்றுக்குட்டி அடித்து விருந்து கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் தந்தை தன்னுடைய அன்பில் இருந்து குறைவுபடாமல் தன் மகன் வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய சொத்து போனாலும் பரவாயில்லை, தன் மகன் மீண்டும் வர வேண்டும். இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறான். இப்போது என்னுடைய மகன் என்னோடு இருக்கிறான், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தந்தையினுடைய அன்பில் குறைவே இல்லை. மகன்தான் தந்தையுடைய அன்பில் இருந்து குறைவுபட்டு செல்கிறான். எனவேதான் அவன் சொல்லுகிறான், தந்தையே, உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். நான் உம்மோடு இருந்து கொண்டால் போதும். உம்முடைய அன்பை விட்டு பிரிந்து சென்று விட்டேன். இனி உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். இருந்தாலும் நான் உம்முடைய வீட்டில் ஒரு வேலையாள் போல இருந்து உம்முடைய அன்பை மீண்டும் சுவைக்க வேண்டும். மகனுடைய மனமாற்றம், இதுதான் உண்மையான தவ காலம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். இதைவிட கடவுள் நமக்கு என்ன கொடுப்பார்? நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரித்து விடக்கூடாது. ஏதான் பவுலடியார் சொன்னார், சாவோ பட்டினியோ துன்பமோ கஷ்டமோ எதுவுமே என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் தவ காலத்தில் நம்முடைய உள்ளத்தை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தில் பாவம் செய்து கடவுளை விட்டு நாம் பிரிந்து சென்றிருந்தாலும் இந்த தவ காலத்தில் கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். கடவுளுடைய அன்பை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக அன்பு செய்தார். அந்த அன்பை புறக்கணிக்காமல், அன்பை மறந்து விடாமல் மீண்டும் கடவுளோடு இணையக்கூடிய மக்களாக தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இரண்டாவது, அந்த இளைய மகன் தந்தையோடு ஒப்புரவாகிறது போல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். சக மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். இளைய மகனைப் போல நாமும் இந்த தவ காலத்தில் தந்தையினுடைய அன்பை உணர்ந்து பார்ப்போம். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். நான் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றிருந்தால் மீண்டும் நல்லதொரு ஒப்புரவ பாவ சங்கீதனம் செய்து கடவுளோடு நாம் இணைந்து கொள்வோம், கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். தவ காலம் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பல்வேறு தேவைகளோடு ஆண்டுடைய திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். திரு அவையின் தலைவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் உமது நற்செய்தியை பறைசாற்றுவதில் ஏற்படும் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் தாண்டி உமது நற்செய்தியை மக்களுக்கு பறைசாட்ட தேவையான பலத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எம் நாட்டு மக்கள் பணத்திற்காக, சொத்துக்களுக்காக, பதவிகளுக்காக உறவுகளை தொலைப்பதை விட்டு உறவுகளை மேம்படுத்தி கொண்டு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வரமருளும் இறைவா, இன்று திருப்பலியை காணும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஒரே கிண்ணத்திலிருந்து உண்டு பருகும் நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்னும் உணர்வுடன் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து சாதி மத வேறுபாட்டை களைந்து வாழ வரமருள இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை ஆசீர்வதியும். இவர்கள் அரசு பொதுத் தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றவரே எம் இறைவா, இல்லந்தோறும் உமது இறையாட்சியினை பறைசாற்றும் எம் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் செய்யும் பணியை தொடர்ந்தாற்ற தேவையான அருளையும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய பலத்தையும் தரல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நீர்தாமே நாங்கள் மனம் திரும்புவதற்கு உம்முடைய அன்பை சுவைப்பதற்கு தவ காலத்தை ஏற்படுத்தியிருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை எப்போது நிலைத்திருந்து உமக்கேற்ற மக்களாக வாழ வரங்களை பொழிந்தருளும். உடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு உமக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். அன்பை விதைத்திட, எங்கும் அமைதி போற்றிட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. அன்பை விதைத்திட, எங்கும் அமைதி போற்றிட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மனது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த தந்தையே இறைவா, இப்பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் குடைகளுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூய வரண தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவம் முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்ற நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வான துதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே எல்லாம் வல்ல தந்தையே, உமது பெயரால் வருகின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகிறோம். மனிதரை மீட்கின்ற உமது அருள் வாக்கு அவரை, பாவிகளை அரவணைக்கும் கைகள் அவரை, நாங்கள் உமது அமைதியை கண்டடையும் வழியும் அவரை. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்கிறோம். உம்மோடு ஒப்புரவாகிட நீரே எங்களை மீண்டும் வழி நடத்துகின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளித்த உம் திருமன் வழியாக எங்களுக்கு அருளுகின்றீர். கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்போது கொண்டாடி உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதனால் இவை உம் திருமகன் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இம்மறை பொருட்களை கொண்டாடும் போது அவரது கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அதே மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே உம் திருமகன் தமது அன்பின் அச்சாரமாக எங்களுக்கு விட்டு சென்ற இறப்பு உயிர்ப்பு நினைவை நாங்கள் இப்போது கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு வழங்கியவற்றையே நிறைவான ஒப்புரவின் பழியாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தூயவரான தந்தையே, உம் திருமகனோடு எங்களை ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
அவருடைய ஆவியை இந்த மீட்பின் விருந்தில் கனிகூர்ந்து எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஒருவர் மற்றொருமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தையும் இவர் அகற்றுவாராக. இவரை உமது திரு அவை மனிதரிடையே ஒற்றுமையின் அடையாளமாகவும் அமைதியின் கருவியாக செயலாற்றச் செய்வாராக. எங்களையும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயிரம் தோணிசாமி ஆண்டகை, எல்லா ஆயர்கள் மக்களாகிய அனைவரையும் அன்புறவில் காத்தருள்வாராக. எங்களை உம் திருமகனின் பந்தியில் இப்போது ஒன்று சேர்த்து உள்ளீர். அதுபோலவே கடவுளின் தாயாகிய மாட்சிக்குரிய கன்னி மரியா, உமது புனித திருத்தூதர்கள், புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்றிணைத்தருளும். அவ்வாறே உமது நட்புறவில் இறந்து போன எல்லா மக்களையும் இனச்சாரையும் மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நிலவும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருந்தில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒன்று சேர்த்தருளும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களை குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், இந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தேவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி. பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி. பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே. இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இயேசுவின் திருஹதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இறைவனால் செய்து வரும் சகல உதவிகளுக்காகவும் சொல்ல முடியாத உது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு மது பாதத்தில் முழந்தாள் படியிடுகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் திருஹதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளோம். தவறி எங்களில் யாராவது முது திருஹதயத்தை நோகச் செய்திருந்தால் அவருடைய குற்றத்திற்கு நாங்கள் இந்த பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு கிருபை செய்தருளோம். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பிரியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவுரியோ. ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் இறைவா நீர்தாமை விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும்,
அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ வைத்தியம் வளர செய்யும். உயிருள்ள வரை அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். இனிய நல் இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் நிலைத்து நின்று வாழ்ந்து எல்லா காலமும் நாங்களும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார அருள் புரிந்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலையும் இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றலோடு பங்கேற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரை, உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுகளுக்கு நீர் இரக்கமுடன் செவி சாய்ப்பீராக. கேட்பவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை தந்தருளும். அதனால் அவர்கள் உமது விருப்பமானதை கேட்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு குடும்பங்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.